வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், வாழ்க வையகம். சுதந்திரம் 1857 ஸ்ட்ரகிள் பண்ணி 1947 கிடச்சிதுனாங்க, அது கிடையாது. 1806 1806 சிப்பாய் கழகம்னு வேலூரில் ஸ்டார்ட் ஆகி அப்போ இருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இண்டிபெண்ட். பட் இப்போ நமக்கு தேவை என்னன்னா தற்சார்பு, செல்ஃப் டிபெண்ட். உணவு, தேவையான உணவு அதை நம்ம நிலத்துலேருந்து எடுத்துக்கணும். உடை நம்மளே செஞ்சுக்கணும். அடுத்து உறைவிடம், ஒரு வாகனம். இதுதான் செல்ஃப் டிபெண்ட், தற்சார்பு. அப்படி இருந்தோன்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்துல் கலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு அக்ரிகல்ச்சருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். ஒன்றும் இல்லை, லேண்டில் கரும்பு போடுங்க, பணப்பயிர், இல்லைன்னா உணவு பயிர் நெல் போடுங்க, அப்படி இல்லைன்னா பூ போடுங்க, கிழங்கு போடுங்க. சேப்பங்கிழங்கு போட்டால் நல்ல பிஸ்னஸ்ஸு. ஏன்னா பூ போட்டால் கஷ்டப்படுமே தவிர பட் லாபம் அதிகம். விடையாலம் போய் எழுந்துச்சி பூ எடுக்கணும், அவ்வளோதான். காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி படிக்கிற மாதிரி காலையில் எழுந்துச்சி பூ எடுக்கணும், அவ்வளோதான். சூரிய உதயத்துக்கு முன்பு எழுகிற வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் லைஃப் நல்லா இருக்கும். அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். சரி, அதை விட முக்கியமான விஷயம், காலையில் எழுந்துச்சி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜாக்கிங் போங்க, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் கிரவுண்டில் போய் நல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருக்கோவில் டு திருவண்ணாமலை NH45 கடலூர் சித்தூர் ஹைவே, SH ஸ்டேட் ஹைவே 9, சூவாரவட்டி கிராமத்தில் அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது ஹை ஸ்கூலு. அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தருவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2003 பாஸ் அவுட்டு. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இப்போ திருப்பி ரீயூனியன் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த டைமில் பேசும்போது தெரியும் எந்த மாதிரி நடந்துக்கிறோன்ட்டு. நான் +1 +2 படித்து பார்த்தீங்கன்னா தியாகதுர்கம் ஃபுல் ஃப்ரீ, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃபுல் ஃப்ரீ, ரெசிடென்ஷியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், குண்டு உறைவிடப்பள்ளி. அது நல்ல ஒரு ஸ்டார் யாருன்னா மாதவன் சார், திண்டுக்கல்லேருந்து வந்தவர். அவர் கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த தனிம வரிசை அட்டவணையும் மெமரி ஆகிடும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அது அழகாக சூப்பராக சொல்லி தந்தார். அந்த மாதிரி மாஸ்டர்லாம் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கேருந்து LR சார் கூட பார்த்தீங்கன்னா L ராமதாஸ் சார் அங்கே பெரிய கோலப்பட போயிட்டு சிறந்த நல்லாசிரியர்னு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ரிவார்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை, பணத்துக்காக. அவார்டு அது நல்ல பேருக்காக கூட இல்லை, அவங்களுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது பண்ணுன்ற ஒரு உள்ளுணர்வு, அவ்வளோதான். இப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட்ன்றதெல்லாம் நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் அலாட், பாய். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.